அஸ்ஸலாமு அலைக்கும். பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் த கிரேட்டர் ஸ்ட்ரகிள், பெரிய போராட்டம் அப்படிங்கிறத பத்தி. இது நம்ம இந்த பெரிய போராட்டங்கிறது எதை எதிர்த்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தாக்கா, இது உலகத்துல வெளியில இருக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு ஆள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தான். இதுக்கு அல்லாஹ் குரான்ல இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அதான் நஃப்ஸ்ன்னு சொல்றாங்க அல்லாஹ். இந்த நஃப்ஸ் தான் நம்மளுக்கு இயற்கைய நம்மளோட கூடவே இருக்கிறது. நம்மளுக்குள்ளேயே எப்பவுமே 24/7 நம்மளுக்கு அந்த பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்மள சரியான விஷயங்கள் செய்யாமலோ இல்ல சரியான பாதை பக்கம் நம்ம திரும்பாமலோ இருக்கிறதுக்கு இந்த நஃப்ஸ் ஒரு பெரிய தடங்களா இருக்கு. இது எப்பப்பெல்லாம் இந்த நஃப்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அது எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம். நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம பேர்ஸ்ட் ஆகிற சமயத்திலையும் சரி, இல்ல மற்ற எந்த ஒரு தப்புன்னு குரான்ல எல்லாம் காட்டினதை நம்ம அந்த தப்பை செய்யும் போதெல்லாம் இந்த நஃப்ஸ் தான் வின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பழைய சேயிங்ஸ் ஒன்று இருக்கு. நம்மளுக்குள்ளேயே 2 உல்ஃப் இருக்கு, ஓநாய்கள். அந்த ஒன்று நல்ல விஷயம் பக்கம் நம்மளை நோக்கி செலுத்துறதுக்கு உள்ளது, இன்னொன்று கோபம், பேராசை, அகந்தை, இப்படி எல்லாம் தடுத்த விஷயங்கள் ஒரு ஓநாயா இருக்கு. இந்த 2 ஓநாயும் நம்மளுக்குள்ள எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒருத்தர் கேட்பாரு, சரி அப்ப எந்த ஓனாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு ஃபீட் பண்றியோ அதுதான், எதுக்கு நீ சாப்பாடு போட்டு வளர்க்குறியோ, உன்னோட ஃபோக்கஸை நீ எது பக்கம் திரும்புறியோ அதான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே, நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகிறது எல்லாமே எதனாலன்னு சொல்லிட்டு நம்மளோட அதோட வேறு எங்கன்னு போய் பார்த்தாக்கா இந்த நஃப்ஸோட பிரச்சனையா தான் இருக்கும். இந்த நஃப்ஸ் தூண்டுதலுக்கு நம்ம அதை நோக்கி நம்ம அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நம்மளோட திங்கிங்கை திருப்பும் போதுதான் அந்த ஓனாய் ஜெயிச்சு நம்மள தொல்லைக்கு உள்ளாக்குது. இந்த வசனம் இந்த குரான்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியா எல்லாம் சொல்றாங்க. குரான்ல எத்தனையோ நபிமார்களோட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு விளக்குறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு பாடமா எல்லாம் சுட்டி காட்டுறது யூசுப் நபியோட ஸ்டோரிய. நம்ம எல்லாருக்குமே அந்த யூசுப் நபியோட ஸ்டோரி தெரியும். ஆனா அந்த யூசுப் நபி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, சூரா 12 வசனம் 53ல. அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த நேரத்துல சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உத்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல படிச்சிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐ டு நாட் கிளைம் இன்னசென்ஸ் ஆஃப் மை செல்ஃப். த செல்ஃப் இஸ் an advocate of vice, except for those who have attained mercy from my Lord. My Lord is forgiver, most merciful. என்ன சொல்றாங்கன்னா, சுயம் நான் நல்லவன்னு நான் என்ன சொல்லிக்கல. ஐ டு நாட் கிளைம் இன்னசென்ஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. நான் தூய்மையானவன், நான் தப்பே பண்ணாதவன்னு நான் சொல்லிக்கல. இந்த சுயம் அதாவது செல்ஃப் தப்ப தூண்டக்கூட விஷயம் ஒன்னாவே தான் இருக்கு. என்னோட ரட்சகரிடம் இருந்து மட்டும் அந்த அத்தாட்சி, அந்த சான்று இல்லைன்னா நானு தவறுகளுக்கு நேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்மளோட செல்ஃப் சுயம்ங்கிறது தீமையை தான் தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது இது எந்த நேரத்துல சொல்றாங்கன்னா, அவங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆன பிறகு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அவங்க வெற்றி ஆன பிறகும் அப்பயும் அவங்க அந்த இது அதுக்கு நான் தான் என்னோட சுய கட்டுப்பாடு என்னாலதான் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டோன்ல சொல்ல, அந்த நேரத்திலேயே தன்னை தாழ்த்திக்கிட்டு நான் சுத்தமானவன்னு, தூய்மையானவன்னு நான் என்ன சொல்லிக்கல அப்படிங்கிற
மாதிரி அந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதான் குரான்ல அல்லாஹ் சூரா 12 வசனம் 53 அல்லாஹ் சொல்றாங்க. சோ இந்த நப்சு நடுநிலையானது கிடையாது. அது அப்படியே விட்டுட்டா அது தப்பான பக்கத்தின் பக்கம்தான் வாதாடும். எந்த மாதிரின்னா, நம்மளோட மோசமான எண்ணங்கள், நம்மளோட வீக்னஸ் என்னவோ அதுல தான் அது கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த நப்சு எந்தெந்த நேரத்துல சொன்னோம்னா, யாரும் பார்க்கல, யாருமே நம்ம கூட இல்லை, இல்ல ஒரு தப்பு தானே செஞ்சிக்கோ, இல்ல கொஞ்சம் தானே ஏமாத்துறோம் பரவாயில்ல, இப்படித்தான் நம்ம பிசினஸ் பண்ணா, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணா இது தப்பு கிடையாது, அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்ஃப் ஒரு எப்படி சொல்றது, அந்த நப்சுக்கு ஒரு ஒரு பெரிய லாயர் மாதிரி நம்ம கூட அந்த வாதாடும். அந்த 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 வாதம் விவாதத்துல நம்ம எந்த பக்கம் நம்மளோட போக்கஸ் திருப்புறோம், எந்த பக்கம் நம்ம உறுதியா இருக்கோங்கிறது ரொம்ப 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 கடுமையான விஷயமா இருக்கு. இதுதான் அல்லாஹ் இந்த குரான் வசனம் 12:53 அல்லாஹ் சொல்றாங்க, செல்ஃப் அட்வொகேட் ஆஃப் வைஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தி நான் திருப்பி சொல்றேன். அடுத்தது யூசுப் நபியோட கதையில இந்த அந்த ஃபுல் போராட்டமும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். குரான்ல ரொம்ப டீட்டெயில்டா எல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஒரு அனாதைய மாதிரி ஆக்கப்படுறாங்க, அவங்கள ஒரு அடிமையா ஒரு இடத்துல விற்கப்படுறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல முதலாளி இருந்துக்கிட்டு அவரை அவங்க வீட்டிலேயே வளர வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அதுக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கும் சூரா 12 வசனம் 23 அல்லாஹ் சொல்றாங்க. அந்த ராணி அதான், she closed the door and said, I'm all yours. He said, my lord protect me, he is my lord who gave me a good home, the transgressors never succeed. ஸோ அந்த கதவு மூடிட்டு அந்த பெண் அவங்கள்ட்ட தப்பா முயற்சிக்க அவங்க அந்த இதை தூண்டும் போது அப்ப சொல்றாங்க, கடவுள் என்ன காப்பாராக, அவர் தான் என்னோட இரட்சகர், எனக்கு ஒரு நல்ல இல்லத்தை தந்தவர், என்னை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்காங்க, நான் பாதகம் பண்ணிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்க. இந்த சுச்சுவேஷனோட அழுத்தத்தை நம்ம உணர்ந்து பார்க்கும்போது, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது, அவர் ஒரு யங் மேனா இருக்காரு, கதவு பூட்டி இருக்கு, யாரும் சாட்சி இல்லை, பெத்தவங்க கூட இல்லை, தெரிஞ்ச சமூகம் யாருமே இல்லை, எதுக்குறதுக்குன்னு வெளி காரணம்னு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் உள்ளார அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அத்தாட்சிய அவர் உள்ளார மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த தப்புலேருந்து விலகுறாரு. இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமா நம்ம இன்ஷால்லா எடுத்துக்கணும். நம்மளும் லைஃப்ல டே டு டே லைஃப்ல எத்தனையோ சுச்சுவேஷன் வருது, யாரும் பார்க்கல, இதே மாதிரியான சுச்சுவேஷன் பல நேரங்கள்ல வருது. நம்ம அந்த நப்சுக்கு நம்ம பக்கம் அந்த நப்சோட வாக்குவாதத்துல நம்ம எந்த உல்ஃபுக்கு நம்ம ஃபீட் பண்றோம், எந்த ஓனாய்க்கு நம்ம ஃபீட் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப கவனிச்சு நம்ம அதை பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு நப்சோட தூண்டுதல்ல இருந்தும் நம்ம இன்ஷால்லா வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அவரும் ஏறத்தாழ அந்த தப்பு பக்கம் நெருங்கிட்டாங்க, ஆனா ஒரு நொடியில அதுக்கப்புறம் அந்த தப்புல இருந்து மீண்டுட்டாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு நினைவு கூறுறாங்க. இன்னொரு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, யூசுப் நபி அந்த சொல்றாங்க, என் இரட்சகரே, இவங்களுக்கு இணங்குவதோட எனக்கு சிறையே மேலானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஸோ ஜெயிலுங்கிறது நம்ம ஒரு கம்பிக்குள்ள நிக்கிறது ஜெயிலை விட இந்த நப்சு பக்கம் இறங்கிட்டாக்கா அதுதான் பெரிய கொடுமை, அதுதான் பெரிய தண்டனை அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். யூசுப் நபி
இவங்களுக்கு இணங்குறத விட எனக்கு அந்த என்னை வந்து ஜெயிலுக்கு அமைச்சிருங்க, அதான் எனக்கு சிறந்த தீர்வா இருக்கும். நான் இந்த நப்சுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதையே நம்ம இன்ஷால்லா நம்ம கவனத்துல ஸ்ட்ராங்கா நம்ம கொள்ளுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இப்ப ரீசெண்டா நடக்கிற நியூஸ், இந்த செக்ஷுவல் அபியூஸுங்கிற மாதிரியான நியூஸ், சின்ன பசங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு போதை பொருள், இப்படி பேரண்ட்ஸை மதிக்காம நடக்கக்கூடிய குழந்தைங்களோட நியூஸ், இப்படி ஏகப்பட்டது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் கோர்மி ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா நம்மளோட சுயம் வந்து எது வாதிடுறத ஈஸியா விழுந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் இன்னைக்கு பர்டிகுலரா இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணது. அப்புறம் சூரா 4:27 அல்லாஹ் சொல்றாங்க, God wishes to redeem you while those who pursue their lust wish that you deviate a great deviation. கடவுள் உங்களை மீட்க விரும்புறாங்க, அதே சமயம் தங்களோட மோகங்களை தங்களோட நப்ச பின்பற்றவங்க வந்து நல்லா இருக்கிறவங்களையும் அந்த நப்சு என்ன சொல்லுவோம்னா, நீ வந்து சரியான விஷயத்துல இருந்து வெகு தூரம் விலகி போயிருக்குன்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மாபெரும் விலகுதல், த கிரேட் டிவியேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி பர்டிகுலரா அல்ல இந்த வசனத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த டெஸ்ட் கூட இந்த மேஷ்மெல்லோ டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணா கூட வரும். அது என்னன்னா, இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரியான ஒரு கேண்டி, சின்ன பசங்களை எல்லாம் குட்டி குட்டி பசங்க ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பவுல் ஃபுல்லா மேஷ்மெல்லோ அந்த கேண்டியை வச்சிருவாங்க. வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் வெளியில போனேன், 15 நிமிஷத்துக்கு நீ இந்த கேண்டியை நீ சாப்பிடாம இருந்தன்னா நான் உனக்கு இதை விட டபுளா தருவேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியில போயிடுவாங்க. கேமரா மட்டும் இருக்கும், அந்த பசங்களுக்கு தெரியாது. அந்த பசங்க வந்து அந்த 15 நிமிஷத்தை பாஸ் பண்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. கையை எப்படி கட்டிப்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, ஏன்னா மைண்டை டைவெர்ட் பண்றதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணுவாங்க. சில பசங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த மேஷ்மெல்லோவை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அவங்களால அந்த அந்த அர்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ஆனா இந்த டெஸ்ட் முடிஞ்சு அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த யார் எந்தெந்த பசங்கள்லாம் இந்த மேஷ்மெல்லோ டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்களோ அவங்களோட பிஹேவியரை வந்து மானிட்டர் பண்ணும்போது, இந்த கண்ட்ரோல்டா இருந்தாங்கல்ல அந்த 15 நிமிஷத்துக்கு அந்த மேஷ்மெல்லோவை சாப்பிடாம தன்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்ட்ல வந்து ப்ராக்ரஸ் ஆனாங்க, அவங்க லைஃப்ல அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்லேருந்து, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து, அவங்க எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நடந்துக்கிறாங்கிறத மானிட்டர் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நப்ஸுங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து நம்ம சின்ன பசங்கள்லேருந்து அதை நம்ம சொல்லி வளர்த்தாக்கா அந்த நர்ஸை என்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம அவங்களையும் வந்து ஒரு சரியான இது பக்கம் திருப்பும் போது நம்மளோட சமூகத்தில் உள்ள நம்மளோட கம்யூனிட்டி மக்களும் நம்ம பசங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம்னு சொல்றாங்கல்ல அல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வருவாங்க இன்ஷால்லா. இந்த மேஷ்மெல்லோ டெஸ்ட்டை வந்து எல்லாரும் அந்த யூடியூப்ல பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த வீடியோ இருக்கும், இன்ஷால்லா அதை பாருங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த நப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு ஆயுதமோ எந்த ஒரு டூலும் கொடுக்காம இல்லை. அல்லாஹ் நம்மள்கிட்ட எல்லா தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சூரா 2:153 அல்லாஹ் சொல்றாங்க, சீக் ஹெல்ப் த்ரூ ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அண்ட் த கான்டாக்ட் பிரேயர் சலாத், காட் இஸ் வித் தோஸ் ஹூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி பெர்சிவியர். ஸோ அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களுக்கு உறுதிப்பாடு சலாத் தொடர்பு தொழுகை இது ரெண்டுத்தின் மூலம் உதவி தேடுங்கள். இந்த உறுதிப்பாடுங்கிறது வந்து இதுலயே நப்ஸை கண்ட்ரோல் பண்றதும் அடங்கும் தான் நான் பாக்குறேன். அப்புறம் சலாத் ஏன்னா தொழுகை வந்து தீய காரியங்கள்லேருந்து நம்மளை காப்பாத்துறதுன்னு இன்னொரு இடத்துல அல்லாஹ் வசனத்துல சொல்றாங்க. ஸோ உறுதிப்பாடு அந்த சலாத்தை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க. பாட்டிலேயே தொடர்ந்து இருக்கிறவங்க ஸ்டெட்ஃபாஸ்டா அந்த என்ன அர்ஜி வந்தாலும் என்ன அந்த நப்சு நம்மளை தூண்டாலும் அதுல ஸ்ட்ராங்கா ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து
கடவுள் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க கூட இருக்குங்க இந்த சென்ஸ் கடவுள் அவங்களுக்கு வெற்றி அளிக்கிறாங்க. அவங்க எது நல்ல விஷயங்கள் பக்கம் அவங்கள செலுத்துறாங்க. அடுத்து சூரா 2:155. அல்லாஹ் இதை நம்மளும் ஒரு வார்னிங்கா எடுத்துக்கணும். அல்லாஹ் ஜஸ்ட் நம்மளை அப்படியே படைச்சிட்டு நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு நான் நம்பிக்கையாளர் லாயிலாக இல்லலான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் விட்டுற மாட்டாங்க. நம்மளை டெஸ்ட்டுக்கு உள்ளாக்குவாங்க, நம்மளை சோதனைகளுக்கு உள்ளாக்குவாங்க. அதான் 2:155 சொல்றாங்க. we will surely test you through some fear, hunger and loss of money, lives and crops. Give good news to the steadfast. ஸோ உறுதிப்பாட்டோட இருக்கிறதே இந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க. உறுதிப்பாட்டோட இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அல்லாஹ்கிட்டேருந்து நிச்சயமா டெஸ்ட் வரும். நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த வகையெல்லாம் டெஸ்ட் வருங்கிறத குரான்ல எல்லாம் கிளீனா சொல்றாங்க. பயம், பசி, பிஸ்னஸ்ல லாஸ், இல்லை நம்ம அப்புறம் லைஃப், இப்படி பல வகையில நம்மளுக்கு டெஸ்ட் வரும். ஆனா அல்லாஹ் இதுக்கு முக்கியமா இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னு, இந்த டெஸ்ட்ல இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கு உறுதிப்பாட்டோட எரி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. கிவ் குட் நியூஸ் டு த ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூரா 7:201 those who are righteous whenever the devil approaches them with an idea they remember whereupon they become seers. ஸோ 7:201 அல்லாஹ் சொல்றது என்னன்னா, நம்பிக்கையாளர்களுக்கு சொல்றாங்க, சைத்தான் ஒரு திட்டத்தோட உங்களை தீண்ட வரும்போது நீங்க கடவுளை நினைவு கூறுங்க. அப்படி நினைவு கூறுதல் மூலமா நீங்க பார்க்கக்கூடியவங்களா ஆயிடுவாங்க. பார்க்கக்கூடியவங்கன்னா எது சரி எது தப்புன்னு ஈஸியா பார்க்க ஒரு அந்த சென்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ தப்பு செஞ்சவங்க, எதனால அந்த நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்ப நியூஸ்ல இல்ல பல விஷயங்களை பார்க்கும்போது எல்லா தப்பும் அந்த இன்ஸ்டன்ஸ்ல அந்த ஒரு நொடியில அவங்க எடுக்கிற தப்பான முடிவா தான் இருக்கும். லேட்டர் ஈவன் அந்த தப்பை பண்ணிட்டு உடனே கூட வருந்தக்கூடியவங்களா தான் நம்ம பாக்குறோம். நம்மளே எத்தனையோ தடவை மிஸ்டேக் பண்ணிட்டு ஏன் அந்த இடத்துல நான் அந்த மாதிரி கோவப்பட்டு இருக்க கூடாது, அந்த இடத்துல நான் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிறது நம்மளுக்கே தோணும். ஸோ அந்த ஒரு நொடி தான் நம்மளை அந்த எப்படி நம்மள அந்த உல்ஃபு தான் நம்மளை அந்த நேரத்துல தான் தோக்கடிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியவங்களா ஆயிடுவோம். எப்பனா ஒரு தப்பான விஷயத்தை கொண்டு சைத்தான் நம்மளை தீண்டும் போது நம்ம கடவுளை நினைவு கூறும் போது நம்ம பார்க்கக்கூடியவங்களா ஆயிடுவோம். அதுக்கப்புறம் சூரா 3:135. If they fail in sin or wrong their souls, they remember God and ask forgiveness for their sins, and they do not persist in sins knowingly. நம்ம தப்பானவங்க எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே தப்பு செய்யுங்க தான். ஈவன் நபிமார்கள் தூதர்கள் எல்லாம் கூட தப்பு பண்ணியிருக்காங்கிறது நம்ம குரான்ல நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம அப்படியே தப்பு செஞ்சிட்டாலும் அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்கிட்ட இஃப் தே ஃபால் இன் சின் ஆர் ராங் தேர் சோல்ஸ், அதாவது தன்னோட ஆன்மாக்கு அநீதி இழைச்சாலோ தப்பு செஞ்சிட்டாலோ கடவுளை தே ரிமெம்பர் காட் அண்ட் ஆஸ் ஃபர்கிவ்னஸ் ஃபார் தேர் சின்ஸ், கடவுளை நினைவு கூர்ந்து தான் செஞ்ச பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க, அண்ட் தே டு நாட் பெர்சிஸ்ட் இன் சின்ஸ் நோயிங்லி. அடுத்த முறை தெரிஞ்சே அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, இது தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மன உறுதி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நம்ம துவா கேட்டுப்போம். அடுத்தது சூரா 2:54 மூசா நபி சொல்றது, யூ ஷால் கில் யுவர் ஈகோஸ், திஸ் இஸ் பெட்டர் ஃபார் யூ இன் த சைட் ஆஃப் யுவர் கிரியேட்டர். நீங்க உங்க ஆணவத்தை கொலை செய்யுங்க, இதான் கடவுளோட பார்வையிலேருந்து இதான் சரியான விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த நஃப்ஸு, ஈகோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இது தனித்தனியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் அதே ஒரே விஷயமா தான் இருக்குது.
அடுத்தது இதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு தப்பு பண்ண போகும்போது என்னென்னலாம் எந்தெந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் அந்த நப்ஸ் வைக்கும்னா, இது இந்த ஒரு தடவை மட்டும் உனக்கு இதுக்கான தகுதி உனக்கு இருக்கு, யாரும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டை தான் நம்மளுக்குள்ள வைக்கும் இந்த நப்ஸு. ஸோ அந்த வசனத்துல வர மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் சைத்தான் ஒரு ஐடியாவை கொண்டு நம்மளை தீண்டும் போது, நம்ம கடவுள்கிட்ட நினைவு கூறும்போது நம்ம பார்க்கக்கூடியவங்களா ஆயிடுவோம். அடுத்து ரெண்டாவது, யூசுப் நபி ஸ்டோரியிலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன தப்புகள்லேருந்து நம்ம எப்படி நம்ம சரியானவங்களா இருக்கும்போது பெரிய தப்புலேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசுப் நபி வந்து ஒரு நல்ல பையனா தான் வளர்றாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அத்தா கூட பேசுனது, அந்த ஸ்டோரிலாம் வரும்போது அவங்க சரியான நெறியான ஒரு ஆளாக தான் வளர்றாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன வயசுலேயே அந்த நல்ல நல்ல விஷயமா பண்ணும்போது தான் அவங்க ஒரு அடல்ட்டா ஆன பிறகும் அந்த மாதிரியான ஒரு பெரிய தப்பு பண்றதுலேருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மளோட செயல்களை நம்மளோட எண்ணத்தை நம்ம சரி பண்ணிக்கும் போது பெரிய தப்புகள்லேருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாங்க. நம்மளுக்கு அந்த அத்தாட்சி இந்த யூசுப் நபி சொல்றாங்கல்ல, கடவுள்கிட்டேருந்து மட்டும் அந்த சான்றை பார்க்கலனாக்கா அந்த தப்பு அவங்க செஞ்சிருப்பாங்கன்ட்டு. ஸோ நம்மளுக்கும் அல்லாஹ் வந்து நம்ம தப்பு செய்யாம தடுக்கிறதுக்கான சான்றை நம்மளுக்கும் கொடுப்பாங்க. நம்மளும் வந்து அந்த காணக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவங்களா நம்மளும் ஆயிடுவோம். ஸோ இந்த ஓவரால் பயானோட சாராம்சம்னு நான் சொல்றது என்னன்னா, நப்ஸுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நம்மளுக்கு நம்ம கூட வந்து 24/7 24 மணி நேரமும் நம்ம கூடயே இருக்கு. அது லீவே எடுக்க போறது கிடையாது, நம்மளை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நப்ஸுங்கிறது ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு வகையில தூண்டும். நம்ம ஒரே ஆளுக்கே பல வகையில தூண்டும், ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி. அந்த அர்ஜை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழின்னா, சைத்தான் உங்களை ஒரு திட்டத்தை கொண்டு தீண்டும் போது நீங்க அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் கேளுங்க. இப்ப நம்ம ரப்பி அவுதுபிக்க ஓதுறது, அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட ஏற்கனவே பண்ண தப்ப மனசார வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை இன்னும் சரிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சின்ன பசங்களுக்கும் நம்ம அந்த நஃப்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து தடுக்கிறது, உள்ள வந்து நம்மளுக்கு எத்தனையோ ஆர்குமெண்ட் வரும் அந்த தப்பு செய்யறதுக்கு. ஈவன் சின்ன பசங்களே வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அந்தான போனோன்னு டக்குன்னு அப்போ வந்து அவங்க தனியா ரூம்ல இருக்காங்க, எய்த்தமெல்லாம் சாக்லேட் இருக்குன்னா அவங்களுக்கு தோணும், அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் நடக்கும். எடுத்து சாப்பிட்டுடலாம், யாரும் பார்க்கல, அம்மா அந்தான தான் போயிருக்காங்க, நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த பேப்பரை தூக்கி வெளியில போட்டுடலாங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட் எல்லா அந்த மாதிரி சின்ன பசங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வரும்போது அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கே அந்த மாதிரியான இது வரும்போது அதுல இருந்து தடுக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற யோசனை என்னன்னா, சின்ன பசங்களையும் தொழுக வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு, நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நம்மளும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணும்போது, ஏன்னா இந்த எத்தனையோ நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்மளும் கூட இருந்து நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது, நம்மளும் கூட இருந்து அந்த விஷயத்த முன்னோக்கி நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம கூட அவங்களும் இந்த நப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கான வழிகள் என்னங்கிறத புரிஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல சின்ன பசங்க தொழுகையை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து எல்லாம் பாதுகாப்பு தரேன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து, ஏன்னா இப்ப இருக்கிற டுடே இந்த இந்த நேரத்துல இந்த நியூஸ்லாம் பார்க்கறதுனால நான் சொல்றேன், சின்ன பசங்களையும் நம்ம தொழுகிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணாக்கா அது பல வகையில அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு தருது. ஏன்னா அந்த நப்ஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான இதை கத்துப்பாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆளுங்களா? ஆமாம், இன்ஷா அல்லாஹ். நப்ஸ் பத்தி நம்ம ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சாதிக். ரொம்ப, அதாவது நப்சு தான் சிந்திக்குது, நப்சு தான் தேர்வு செய்து நன்மையை தீமையை நோக்கி அழைத்து செல்லுது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கவோ அதுக்கு முக்கியமான காரணம் நப்சா தான் இருக்கு. இந்த நப்சை அடக்கிட்டாலே, அதை நம்ம பழமொழி சொல்லுவாங்க, நப்சை அடக்கிட்டாலே நம்ம வந்து அல்லாஹ்வை உணர முடியும் அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நிறைய உதாரணம்
நிறைய இது சொன்னாங்க. அந்த நப்ச அடக்கிறதுக்கு வந்து முக்கியமா தொழுகை வந்து நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ் அது. நான் வந்து அதாவது மானக்கேடான விஷயங்கள் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நப்சு தான். எதையாவது ஒண்ண பார்த்த உடனே சாப்பிடணும், இது நம்ம செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றது எல்லாமே நப்சு தான். அது வந்து தொழுகையை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் பழக்கம் பண்ணிட்டு அதுல ரெகுலரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் பாதுகாக்கிறான். அதான் கேடயமா பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்க. சிறப்பு சாதி.